ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 68ാമത് ശ്ലോകം. പതിനാറ് അക്ഷരങ്ങളോട് കൂടിന് 2 നാമങ്ങളാക്കും ഇതില് ഉള്ളത്. നാമങ്ങളോട് നടുവിലെ പദങ്ങളെ പിരിക്കാതേക്ക് സമസ്ത പദങ്ങളോട് കൂടിന് இந்த നാമങ്ങളെ പൂർണ്ണമായിട്ടും ചൊല്ലണം. ശ്രുതി സീമന്ത സിന്ദൂരി அப்படின்னு பிரிச்சுட்டு கிருதபாதாப்ஜதூளிக அப்படின்னு சொல்லப்படாது. சகலாகம சந்தோஹ அப்படின்னு பிரிச்சுட்டு சுக்தி சம்புடமௌக்திகா அப்படின்னு சொல்லப்படாது. அப்படி பதங்களை பிரிச்சு நாமத்தை சொன்னா நாமம் அப்படிங்கிறது தவறாய் போயிடும். நிறைய தடவை இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி சொன்னதோடு காரணம் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுனாலயாக்கும். நாமங்களோடு நடுவில் பதத்தை பிரிக்கப்படாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலயாக்கும் மறுபடியும் மறுபடியும் அதை எடுத்து சொல்லறது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜதூளிகா சகலாகம சந்தோஹ சுக்தி சம்புடமௌக்திகா. உபனிஷத்துகளாயிருக்கிற அழகிகள் தேவி பாதங்களில் நமஸ்கரிக்கிறத அவளோடு சீமந்த ரேகையில பாததூளிகளால குங்குமத்தை வைக்கிறவளாக்கும் தேவி. சகல ஆகமங்களும் சேர்ந்த முத்துச்சிப்பி மாதிரி முத்தாயிருக்கிறவளும் தேவிதான் அப்படின்னு லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். பதினாறு அக்ஷரங்களோடு கூடின 2 நாமமாக்கும் இது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 16 அக்ஷரங்களோடு கூடின நாமத்துல ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இந்த 16 அக்ஷரங்கள் உண்டாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதை மனசுல வச்சுண்டு நாமத்துல இருக்கிற பதங்களை பிரிக்காதக்கு அந்த நாமங்களை சொல்லறதுக்கான முயற்சியை பண்ணலாம். 289வது நாமம் 16 அக்ஷரங்களோடு கூடின நாமம். அதுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மனசுல வச்சுக்கலாம். நாமங்கள் சொல்ற பதங்களை நடுவில் எங்கேயுமே பிரிக்காம சொல்லலாம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூளிகா இത്രയും നാമങ്ങളാക്കും ഇതിൽ ഉള്ളത്. ഉപനിഷത്തുകളായിരിக்கிற അഴകികൾ സിന്ദൂരമായിട്ട് സീമന്തരേഖയിലെ അണിയറ പാദരേണുക്കളോട് കൂടിനവളാക്കും ലളിതാംബികை அப்படின்னு அர்த்தம். ശ്രുതി സീമന്ത സിന്ദൂരീ கிருதபாதாப்ஜதூளிகா. ஸ்ருதி அப்படின்னாக்கா
വേദസാരം, വേദ ഉപനിഷത്തുകൾ, സീമന്ത സിന്ദൂരീകൃതം, அப்படின்னாக்கா சீமந்த ரேகையில சிந்தூரம் ഇട്ടുണ്ടാ മാതിരി, പൊട്ടിട്ടുണ്ടാ മാതിരി, സിന്ദൂരം ചാർത്തിനാ മാതിരി அப்படின்னாக்கும். பாதாப்ஜம் அப்படின்னா தாமரைப்பூவுக்கு ஈக்குவலான அழகோடு கூடின பாதங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்று கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது தேவியோட பாதங்களை. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்களை மனசுக்கு கொண்டு வந்தாதான் நமக்கு அது புரிய வரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான தாமரைப்பூவை தேவியோட பாதங்களுக்கு ஈக்குவல் ஆகிட்டு சொல்லப்படுறது. தூளி அப்படின்னா டஸ்ட், பொடி. பாதத்திலேந்து உண்டாகிற பொடி அப்படின்னு சொல்லப்படுறது. வேத உபனிஷத்துகளாயிருக்கிற தேவியோடு தேவிகளோடு வேத உபனிஷத்துக்களை இங்க தேவிகளாயிட்டு சங்கல்பிக்கப்படுறது. வேத உபனிஷத்துகளாயிருக்கிற தேவிகளோடு சீமந்த ரேகையில சிந்தூரம் சார்த்தர பொடிகளோடு கூடிட்டு இருக்கிற பாதங்கள் இருக்கிறவள் அப்படின்னாக்கும் இந்த சமஸ்த பதத்தோடு கூடின நாமத்தோட அர்த்தம். தேவியோடு பாதத்துல இருக்கிற பொடி, பாதரேணுக்கள் சிகப்பு கலராயிட்டு தோணுறது. தேவியோடு பாதத்தோடு கலர் சிகப்பு கலராக்கும், രജോഗുണമാക്കും ദേവിക്ക് ഉള്ളത്. തന്നോട് ശിഷ്യകളും പണ്ഡിതകളുമാണ് ദേവികളോട് സീമന്ത രേഖയിல தேவி தன்னோட பாதத்தில் இருக்கிற அந்த பாதரேணுக்களோடு கூடின அனுகிரகத்தை கொடுக்கிறா. உபனிஷத்துகளா இருக்கிற தேவிகள் தேவியோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணினோன்னு தேவியோட பாதத்துல இருக்கிற குங்குமமா இருக்கிற தேவியோட பாதரேணுக்கள் உபனிஷத்துகளோடு சிந்தூர ரேகையில பதிச்சுது. உபனிஷத் அப்படிங்கிற அழகிகளோடு சீமந்த ரேகையில காண முடியற சிந்தூரம் தேவியோட பாதத்துல இருக்கிற பாததூளிகளா இருக்கிற குங்குமமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. வேதங்களோடு ശിരസാക്കും ഉപനിഷത്തുകൾ, വേദസാരമാക്കും ഉപനിഷത്ത്. ദേവിയോട് പാതാരവിന്ദങ്ങളെ സീമന്ത സിന്ദൂരം മാതിരിയാക്കും, അഴകായിട്ട് ധരിച്ചിക്കപ്പെടുന്നത്. ദേവിയോട് പാതാരവിന്ദങ്ങളെ ദേവി എന്നോട് ശിരസിലെയും பதிக்கணுமே அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு சங்கராச்சாரியர் சௌந்தரிய லஹரியில எண்பத்தி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். சௌந்தரிய லஹரியில இருக்கிற 84வது ஸ்லோகம். ஸ்ருதீனாமூர்தானோ தததி தவ யௌஷேகரதயா மமாப்யேதௌ மாதா
शिरसि दयया देहि चरणौ ययोपाद्यं पाद पशुपति जडाझूडतटिनी ययोर्लाक्षालक्ष्मीररुण ഹരിചൂടാമണിരുചി. வேத சிரசுகளாயிருக்கிற உபனிஷத்துகள் அத்தியாத்ம தத்துவங்களை நன்னா எடுத்து சொல்றதுனால உபனிஷத்துகள் அப்படிங்கிறது வேத சிரசுகள் அப்படின்னு தெரியப்படுறது. அம்பாளோடு சரணாரவிந்தங்களை ശിരസില ഭൂഷണമായിട്ട് ഉപനിഷത്തുകൾ ധരിച്ചുக்கிறதே அந்த சரணாரவிந்தங்களை தேவி என்னோடு சிரசிலையும் கருணையோடு கூடிட்டு வைக்கணுமே அர்ப்பிக்கணுமே அப்படின்னாக்கும் பகவத் பாதர் தேவிட்ட பிரார்த்திக்கிறார். அம்பாளோடு இந்த சரணாரவிந்தங்களுக்கு பாத்திய ஜலம் பரமசிவனோடு ஜடாபாரத்தில் இருக்கிற கங்கா ஜலமாக்கும். மருதாணியோடு கலர் இருக்கிற மகாவிஷ்ணுவோடு அருணவர்ணமான மகுடரத்னங்களோடு காந்தி இருக்கிறதாக்கும் தேவியோடு பாதாரவிந்தங்கள். இப்படின்னு எல்லாமாக்கும் அதில் இருக்கிற வர்ணனைகள். ഇരുന്നൂറ്റി 90வது നാമം 16 അക്ഷരങ്ങളോട് കൂടിന സമസ്ത പദങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇത് பதங்களை நடுவில் முறிக்காதைக்குதான் நாமங்களை சொல்லணும் அப்படிங்கிறத மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரோம். நிறைய பதங்கள் இருக்கிற நாமமாக்கும். என்னெல்லாம் பதமாக்கும் இதுல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சகல ஆகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா இത്രയും பதங்களாக்கும் இதுக்குள்ள உள்ளது. சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா எல்லா ஆகமங்களோடும் கூட்டமாயிருக்கிற முத்துச்சிப்பியில இருக்கிற முத்தாக்கும் தேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. சகலாகம சந்தோகம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஆகமங்களோடும் கூட்டம். சுக்தி அப்படின்னா முத்துச்சிப்பி. சம்புடம் அப்படின்னா மூடி வச்சிருக்கிற டப்பா, மூடி வச்சிருக்கிற சொப்பு, அதுக்கு பேராக்கும் சம்புடம். மௌக்திகம் மூக்குத்தி, நாசாபரணத்துக்கு பேராக்கும், நாச ஆபரணத்துக்கு பேராக்கும் மூக்குத்தி மௌக்திகம். சகல ஆகமங்களோடும் கூட்டமாயிருக்கிற முத்துச்சிப்பியாயிருக்கிற டப்பால போட்டு சூட்சிச்சு வச்சிருக்கிற முத்துனால உண்டாக்கப்பட்ட மூக்குத்திய போட்டுருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை.
தேவியோடு மூக்குத்திய வர்ணிக்கிறதையாக்குமே இங்க பார்த்தோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கிற 20வது நாமத்துல நம்ம இதை பார்த்ததாக்கும். நாசாதண்டம். அந்த நாசாதண்டத்துல இருக்கிற நாச ஆபரணம், நாசாபரணத்தால ஜொலிக்கிறவள் அப்படின்னு எல்லாம் பார்த்ததாக்கும். தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா அப்படின்னு பார்த்ததாக்கும். நட்சத்திர சோபைய தோக்கடிக்கிற மூக்குத்தியால ஜொலிச்சு நிற்கிறவள் தேவி அப்படின்னு நம்ம பார்த்தோம் 20வது நாமத்துல. நட்சத்திரங்களோடு தேஜஸ கூடியும் நிர்வீரியமாக்க கூடினதாக்கும் தேவியோடு மூக்குத்தியோடு அந்த சோபை. நாசாபரணத்தோடு ஸ்தூலமான அழகையாக்கும் அந்த 20வது நாமத்துல வர்ணிச்சது. இந்த நாமத்துல தேவியோடு நாசாபரணத்தோடு, நாச ஆபரணம் மூக்குத்தியோடு தாத்விகமான இம்பார்ட்டன்ஸையாக்கும் எடுத்து சொல்லப்படுறது. ஆகம சாஸ்திரங்கள் வழியாவாக்கும் தேவியோடு மகத்துவத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகம நிகமங்களானாலும் சம்ஹிதகளானாலும் தந்திரசாஸ்திரங்களானாலும் சகுண பிரம்மமா இருக்கிற தேவியோடு மகத்துவத்தை தான் எடுத்து சொல்லறா. தேவி தன்னோடு கணவரான பரமசிவனுக்கு கொடுக்கிற உபதேசத்தை நிகமம் அப்படின்னு சொல்லப்படுறது. பராசக்திய சம்பந்திச்சு எடுத்து சொல்லற விஷயங்கள் தேவி பாகவதத்துல கிளியராயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் அப்படிங்கிற சமுத்திரத்துல, ஞான சாகரத்துல, அந்த சாகரம், அந்த சமுத்திரத்துல, ஞானம் அப்படிங்கிற ஆழக்கடலில, அதனோடு டீப்ல இருக்கிற ஆகமமா இருக்கிற சிப்பி கலெக்ட் பண்ணினானா அதுக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி திளங்கின்னு இருக்கிற தேவியோட சாநித்தியம் அப்படிங்கிறது கிடைக்கும். சிப்பிய உடைச்சாதான் முத்த காணறதுக்கு சாதிக்கும். கடின பிரயத்னம் வழி மட்டும்தான் உபாசகனுக்கு தேவியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். தேவியோடு மூக்குத்தியோடு பிரகாசம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அக்கம் உள்ளது. அதனாலேயே நாசாபரணம் அப்படிங்கிற சிம்போலில் இருக்கிற ஆகம தத்துவங்களையும் அதுல இன்க்ளூடா இருக்கிற பராசக்தியையும் சிந்திச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அப்படி இருக்கிற தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம்.